the particular place meant for your power project. You see that lake? Is? The railway track? Right. Absolutely fantastic. It's perfect. The area is about 200 acres, 25 minutes from the city and 1 hour from the airport. It is surrounded by 28 villages with moderate temperature. Are you happy with this? Happy? I'm absolutely thrilled. It's fantastic. What do you two say? Really fantastic. There you are. Great. Sir, this is Mr. Tom. Hello. Nice meeting you. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா பயிர் நாசமாகும், குடி தண்ணிக்கு பஞ்சம் வரும், விஷவாயு லீக் ஆச்சுன்னா பல லட்சம் உயிர்கள் நாசமாகும் இந்த ரிப்போர்ட்ல எழுதி இருக்கு சார். இந்த ப்ராஜெக்ட்னால சுத்தி உள்ள 30 கிராமங்கள் இன்னும் 10 வருஷத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் சார். யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கிருக்கீங்க சார்? ஏன் சார், யாராவது தப்பு பண்ணி ஒத்துக்காம போனா சிஓடி இன்வெஸ்டிகேஷன் வைங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? Look, I'm absolutely innocent about it. இந்த விஷயம் எனக்கு தெரியாமயே நடந்திருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நான் எதுவும் செய்யல, ஆனா என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கே. இங்க பாருங்க சார், இன்னும் ஒண்ணும் கெட்டு போகல. இந்த நிமிஷமே அந்த ப்ராஜெக்ட் நீங்க நிறுத்தலனா ஜனங்களோட சேர்ந்து நாங்களும் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க வேண்டியிருக்கும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ராஜ், what is this nonsense? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏதோ ப்ராஜெக்ட்ட ஒத்துக்கிட்டீங்களாமே. அசெம்பிளில ஒரே கலாட்டா. என்னைய ஏத்து பேசுறாங்க. What's all this? ஹலோ. உட்கார்ந்து பேசுங்க. நீங்க எந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு காமன் சென்ஸ் வேண்டாம்? அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்ல சார். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என்னையா புரிஞ்சுக்கணும்? நேரம் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அப்புறம் யார் பதில் சொல்றது? ஹலோ. உட்கார்ந்து பேசுங்க. ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. உண்ணாவிரதம் போராட்டம்ன்றாங்க. லோக்ராஜ், இந்த பவர் ப்ராஜெக்ட்டை நீங்க இப்போதைக்கு தூக்கி எறியறதா நல்லது. உங்களை தூக்கி எறியற. I will throw you, not my ideas. நீங்க யாரு? நான் முதலமைச்சர். நான் ராஜ். அப்படின்னா ராஜா. இந்த நாட்டை முதல்ல ஆண்டது ராஜவம்சம், அப்புறம் வந்ததுதான் உங்க அரசியல் வம்சம். நீங்க ரொம்ப சின்னவங்க. பெரியவங்க முன்னாடி சின்னவங்க இப்படி கத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம மக்களோட பிரதிநிதிங்க. நீங்க கொஞ்சம் குனிஞ்சு பணிஞ்சுதான் நடந்துக்கணும். அது இல்லைங்க, என் நிலைமையும் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். இந்த ராஜு ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துவான்னு தெரியல. நிலைமை இப்ப சரியில்லை. ஒரு 15 நாள் டைம் கொடுத்தா. 15 நாளா? ஆஃப்டர் ஆல் 750 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட சாங்ஷன் பண்றதுக்கு 15 நாளா? இதென்ன அதை விட பெரிய வேலையா? மூடிக்கிட்டு கையெழுத்து போடுங்க. Don't waste my time. Time is very precious to me. அது ஜனங்க இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம். ஜனங்க நிம்மதியா இருக்கிற வரைக்கும் எதையும் மறக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நிம்மதியை நாசமாக்கிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எப்படிங்கிறீங்களா? இந்த ஸ்விம்மிங் பூல் நம்ம நாடு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்குல்ல, ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல இதை அலங்கோலப்படுத்திடலாம். Like to see? Just watch the show. As simple as that. முதலமைச்சரே, ஒரு நிமிஷம். நான் ஜனங்க நிம்மதியை மட்டும்தான் நாசமாக்குவேன். நாளைக்கு நான் சொன்னதை நீங்க பண்ணலன்னா உங்க நிம்மதியை நாசமாக்கும். ஏன்னா இந்த ராஜுக்கு ஒருத்தனை பதவியில உட்கார வைக்கவும் தெரியும், அவனை தூக்கி எறியவும் தெரியும். Do you understand? Please go and do the job. ரத்தன், தங்கத்துக்கு போன் பண்ணு. மேடம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க பேரு? சாவித்ரி. சார் உங்க பேர்? யுவர் நேம்? திவ்யா. வாட் ஆர் யூ டூயிங்? ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி. என்ன காலேஜ்? எத்ராஜ். எப்படி இருக்கு காலேஜ் லைஃப்? இட்ஸ் சோ ஃபைன். நீங்க சினிமா பாப்பீங்களா மேடம்? பாப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? ரஜினிகாந்த். ஹீரோயின்? மனிஷா கொய்ராலா. நீங்க கடைசி என்ன படம் பாத்தீங்க? கண்டு கொண்டேன். அப்புறம் நீங்க சார் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? விஜயகாந்த். விஜயகாந்த். ஆக்ட்ரஸ்?
சிம்ரன். நீங்க கடைசியா பார்த்த படம் வல்லரசு. நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். Okay, okay. ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஓகே, இப்போ நீங்க ஏதாவது பாடுங்களேன். எனக்கு பாட தெரியாது. அப்படியா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார்? எனக்கு பாட்டுனா பிடிக்காது, மர்டர்னா தான் பிடிக்கும். என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். தங்கம், என் பேரு தங்கம். தொழிலாளர் தோழர்களே, எந்த காரணத்தை கொண்டு நம்ம போராட்டத்தை நிறுத்தவே கூடாது. நம்ம நாட்டுக்குள்ள திரும்ப வெள்ளக்காரங்க நுழையவே கூடாது. அவங்க நினைச்ச மாதிரி பவர் பிளான்ட் அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அநியாயமா பலியாயிடுவாங்க. கண்ணு முன்னால நம்ம சகோதர சகோதரிங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. இந்த சிட்டியே நாசமாயிடும். நாம இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த போராட்டம் நாடு பூரா பரவணும். நாம எல்லாரும் ஒன்னா நின்னு ஒத்துமையா போராடினா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அன்னைக்கு உபயோகிச்ச வெள்ளையனே வெளியேறுங்கிற தாரக மந்திரத்தை மறுபடியும் இன்னைக்கு உபயோகிக்கணும். நாம நடத்துற இந்த போராட்டத்துக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் நான் என்னைக்கும் முதல்ல நிப்பேன். இந்த போராட்டத்துல என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உயிரை கொடுக்கறியா? கொடு. வேண்டாம், வேண்டாம். யாரா நீங்க? வேண்டாம், 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 என்ன விட்டுங்க. வேண்டாம், வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன விட்டுங்க. வேண்டாம், கட்டாதீங்க. வேண்டாம், வேண்டாம், என்ன விடுங்க. தயவுசெய்து என்ன விட்டுங்க. வேண்டாம். யாராவது என்னை காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. ஐயா, யாராவது என்னை காப்பாத்துங்க. தங்கம் தங்கம் ஒரு ரவுடியோட பேரு ஹெட்லைன்ஸ்ல வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யூ ஆர் நாட் ashamed of yourselves? சந்தோஷப்படுங்க சார். இப்ப பெரியவங்க மட்டும் தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டா கோலி ஆடுற சின்ன பசங்க கூட ஆரம்பிச்சிருவாங்க. What do you mean? பின்ன என்ன சார், நாம யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போராடுற ஆம்பளைங்களாவும் இல்ல, வளையல் மாட்டிக்கிட்டு போற பொம்பளைங்களாவும் இல்ல, பெரிய மனுஷங்களுக்கு ஜாலரா அடிக்கிற 9ங்களா ஆயிட்டோம். மிஸ்டர், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் வெக்கப்படல சார், வேதனைப்படுறேன். இனிமேலாவது நம்ம ஒழுங்கா நடந்துக்கிட்டாதான் ஜனங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சொல்றது சுலபம் சார், ஆனா செய்யறதுதான் கஷ்டம். கடமையை செய்ய தைரியம் இல்லாதவங்க பணத்துக்கு அடிமையாகிறதுக்கு பதிலா இந்த காக்கி சட்டையை கழட்டிட்டு எங்கேயாவது சரைக்க போலாம். தங்கத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. துணிஞ்சவனுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை சார். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை நாசமாக்கிட்டு இருக்கிற அந்த தங்கத்தோட தலையை வெட்டி உங்க டேபிள் மேல வைக்கிறேன். within 24 hours. That's very good. I will give you full support. Thank you, sir. Yeah, Commissioner speaking. என்ன கமிஷனர் சார், என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? தங்க உங்க நிம்மதியை கெடுக்கிறானா? ஆமா சார். அவன் நம்ம பையன்தான், விட்டுருங்க. சார், is it sir? இருக்கிற மூளை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்புறம் இந்த சினிமாவில எல்லாம் கடைசி சீன்ல போலீஸ் வந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு போங்க. ஓகே சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன் சார்? அது சுவாமி சபரானந்தா வராராம், அவருக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணணும். சோ உங்களுக்கு நான் 4 கான்ஸ்டபிள்ஸ் தரேன். தட்ஸ் ஆல். டிஸ்பர்ஸ்.
வந்த ஸ்டைல பார்த்து முகமது அலியோ மைக் டைசனோன்னு நான் நினைச்சேன். ஒன்னாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். மரியாதையா போயிடு. இல்ல உன்னை கற்போட நாங்க விட மாட்டோம். உயிரா கற்பா நீயே முடிவு பண்ணிக்கோ. கணவனை இழந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆனா தான் ஒருத்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஊரையே சுடுகாடா மாத்துறது எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் கொலை பண்ணேன். இந்த கொலையை பண்ணது யாரு? இந்த சிட்டியிலேயே பெரிய ரவுடி தங்கம். இன்னைக்கு இவனையே ஒருத்தன் கொன்னிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான். நாளைக்கு இதே கதி உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? போலீஸ்கார வேலை சும்மா இருக்காதீங்க. சமுதாயத்தோட ஒவ்வொரு பிரஜையும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரன் தான். ஏமா உங்க புருஷனை கொன்னது யாருன்னு சொல்றீங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. தங்கத்தை கொன்னதுக்காக I'm taking you into custody. சாட்சி கோர்ட்ல நிரூபிக்கிறேன்.